அரசியல் கட்சி எதுக்காக தொடங்கினாரு? ஒரு 2 நடிகை கிட்ட சவால் விட்டாரு. இவ்வளவுதான் சத்தியமான உண்மை. அப்ப இவங்க வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கிள் தான் உங்களுக்கு தெரியும், வேற சில மீனிங்லாம் இருக்கு. அப்ப நான் சொன்னேன், இது கேலி, நக்கல், கிண்டல். ஞாயிற்றுக்கிழமை கேட்டா அந்த ஒன் டே வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் இந்த சனிக்கிழமை வந்துட்டாருன்னா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்கலாம். அவர் ரெஸ்ட் எடுக்கலாம். அதுதான் அவர் நோக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த சனிக்கிழமைன்னு ஃபிக்ஸ் பண்ணது இதுக்கு தாங்க பண்றாரு. யார் இந்த காணொலி பாக்குறவங்க யாரு வேணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெஞ்ச கூட பொழந்து நான் 2 பிரிச்சு காட்டுறேன். இது உண்மை. அந்த தகுதி என்ன இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா வந்து எனக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்றீங்க. அவன் ஃபேன் அவ்வளவுதான். அவன் தொண்டனா மாறல. குறிப்பிட்ட வந்து மீடியாவில் பேசக்கூடிய நபர்கள் வந்து த்ரீஷாவை இவரை இணைச்சி பேசும்போது அவங்களும் லவ் ஃபார் எவர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது பெரிய அளவில் பேசும் பொருள் ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா இருக்கிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அமல் கொடுத்த மாதிரி ஒரு தனி விமானத்திலேயே வந்து இப்போ நம்ம கரூர் விஷயத்துக்கு வருவோம். இப்ப வந்து பேரு வைக்கிறதுக்காக அங்க ஒரு பாப்பாவை கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பாப்பாவும் இறந்து போச்சு. இப்ப வந்து விஜய் வந்து மதுரைக்கு போயிருக்காரு. அங்க தான் வந்து ஏதோ கோர்ட்ல பார்க்குறாங்கன்னாங்க. இது இதெல்லாம் என்னண்ணா குழப்பம்? எனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லுவேமா, யார் வேண்டாலும் அரசியலுக்கு வரலாம். அது வந்து வரக்கூடாதுங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து விஜய் அரசியல் வரும்போது சில அரசியல்வாதிகளே பேசினாங்க. எனக்கு கேட்டா கூத்தாடி அப்படிலாம் பேசினாங்க. யார் பேசுனாங்கன்றது கடுமையா நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேல்முருகனா இருக்கட்டும், தமிழக வாழ்வுரிமை கழகம் தாவாக்கா அவருடைய கூத்தாடின்னு ஒரு மேடையில பேசினாரு. அதை நான் வந்து எதிர்த்து இருக்கிறேன் விஜய்க்காக. அவரே எதிர்த்து பேசியிருக்கேன். ஆலோசனை வச்சு சில பேர் வந்து கூத்தாடின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க கடுமையா நான் வந்து சாடி இருக்கிறேன். நான் அது சொல்றேன். அப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது கேட்டா இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இல்ல, பெரிய ஆளுமைகள் இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஈக்குவலான தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு ஈக்குவலான தலைவர் வந்து யாருமே இல்லை இன்னைக்கு. எடப்பாடி உட்பட சேர்த்தே சொல்றேன் நானு. ஆப்போசிட்டா உட்கார இடத்துல இல்ல. கம்பேர் பண்ணும்போது மு.க. ஸ்டாலின் அவர்களை கம்பேர் பண்ணும்போது வந்து ஒரு ஈக்குவல் தலைவராகவே அவர் இல்ல. ஏன்னா அவருடைய லாங்குவேஜ்ல வந்து நம்ம எடுத்துக்க முடியும். யாருடைய லாங்குவேஜ் நான் சொல்றது வந்து எடப்பாடியோட லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒருமையில பேசுறாரு இல்லையா அமைச்சர் முதலமைச்சரை, அதை நான் வரவேற்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தரத்தை தான் குறைச்சு காட்டுது. நீங்க இங்க அறிவார்ந்த அரசியல் பேசணும், நீங்க தத்துவார்த்த அரசியல் பேசணும். ஒரே கட்சியா ஒரே கொள்கை தான். இன்னும் பெரிய கொள்கை மாற்றங்களா இல்ல ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான். அப்ப இந்த இடத்துல வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவமான நிலைக்கு வந்து கூட முதலமைச்சர் அந்த வாய்ப்பு கலைஞர் அந்த வாய்ப்பு கொடுக்காம தான் வச்சிருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் இயற்கையாவே வந்திருக்கிறாரு. அதுதான் உண்மை. இன்னைக்கு இந்த இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து முதலமைச்சர் கட்டம் சரியில்லை விட்டம் சரியில்லாம் சொன்னாங்க. ஆனால் இது வந்து அவர் முதலமைச்சரே ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. இயற்கை கொடுத்த வரம் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுத்தவரைக்கும். அது உழைப்புக்கும் அது கிடைச்ச பலன். அப்படிதான் இயற்கை கொடுத்த வரம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப இவர் வந்திருக்கிறாருன்னா எடப்பாடி வந்திருக்கிறாரு தவழ்ந்துதான் வரட்டும், முட்டி போட்டுதான் வரட்டும், எப்படின்னா வரட்டும். ஆனா அந்த இடத்துக்கு வந்துட்ட பிறகு அந்த பக்குவமான பேச்சுகள் வந்து பேச்சு கிளாரிட்டி இல்ல. ஆமா, எப்படி ஒருத்தவங்க ஏன்னா அப்போ கூட அம்மா கூட கலைஞர் அப்படின்னு தான் பேசுவாங்க. இவர் கூட செல்வி ஜெயலலிதா அம்மான்னு பேசுவாங்க. ஆமா, அம்மையார்னு பேசுவாரு. நக்கல் வார்த்தை கிடையாது. அது ஒரு வகையில ஒரு மரியாதை இருக்கு. அம்மான்னு நேரடியா சொல்றாரு, அம்மையார்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து அது கடந்த காலம் அந்த பக்குவப்பட்ட அரசியல்வாதியா இருந்தாங்க. முதலமைச்சருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு பெருந்தன்மையான இப்ப வந்து பக்குவம் வந்துருச்சு. ஆமா, ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலான தலைவர் இல்ல. ஒரு வாக்கு வங்கியும் வந்து திமுக மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டிக்கு வந்து அது கூட்டணியா இருக்கட்டும், அந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து திமுகவே கூட பாத்தீங்கன்னா முன்னையோட கலைஞர் இருந்த காலத்தோட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஈக்குவலான ஒரு தலைவர் இல்ல. விஜய் வராது. அப்ப வந்து ஜெயலலிதா இடத்த ஒரு வேலை இவர் நிரப்புவாரோ அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு இருந்தது. ஆனால் அடுத்தடுத்து அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்கும்போது ஒரு அவநம்பிக்கையான ஒரு தலைவராவே தனக்கு நானே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தலைவரா அரசியல் நம்ம வந்துட்டோமா வரலையான்றதே ஒரு வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புற மாதிரி தான் அவருடைய கடந்த கால அரசியல் இந்த 1.5 வருஷம் அரசியலே அப்படிதான் இருந்தது. இருக்கிறாரா இல்லையா அது அவரே வந்து இந்த சமீபத்துல ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. நான் கூட 2 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ நினைச்சேன், பாத்துடலாம், சத்தியமா பாத்துடலாம்னு இந்த மேடையில சொல்லியிருக்காரு. ஒரு தகுதியை ஏற்படுத்தினா பிரச்சனையே கிடையாது. நீங்க அதுக்கான தகுதியை ஏற்படுத்திக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பத்திரிகையாளரை உங்களால சந்திக்க முடியவே இல்லை. அது பெரிய பலவீனம் தானே.
நீங்க பத்திரிகையாளர் சந்திச்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் மூலமா மக்கள்கிட்ட என்ன சந்தேகம் இருக்கோ அந்த கேள்வி தான் அவங்க கேட்க போறாங்க. மக்கள்கிட்ட என்ன கேள்வி இருக்கோ அதான் பத்திரிகையாளர் கேட்பாங்க. கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. பத்திரிகையாளரும் உங்களால வந்து இருக்கலாம். ரெண்டாவது வந்து உங்களுடைய ஒரு மேடையிலையும் நம்ம பார்க்குறோம். நீங்க வந்து ஒரு விஷயத்தையும் வந்து கேட்டீங்கன்னா, ஒரு உளறுற மாரி இருக்கு. ஒரு கிளாரிட்டி இல்ல. நீங்க தத்துவம் என்ன, கொள்கை என்னன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நீங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இத தாண்டி உங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்ல. சோ ஒரு ஆழமான அரசியல் புரிதல் இல்லன்றத நம்ம அடுத்தடுத்து படிப்படியா நம்ம புரியுது. பார்த்துட்டே வரோம். சினிமா கவர்ச்சி மட்டுமே வச்சுட்டு ஒரு அலை மாரி அடிச்சு நம்ம அப்படியே முதலமைச்சர் ஆயிடணும்னு நினைக்கிறேன். அது நடக்காது. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து பார்த்தா கலைஞர் இல்ல, ஜெயலலிதா இல்ல. மு.க. ஸ்டாலின் அவருக்கும் வந்து வயசாயிடுச்சு. இங்க எதிர்க்கட்சி ரொம்ப அதிமுக வந்து கலகலத்து போயிருக்குங்களா. இப்ப யாருமே இல்ல. யாரோ மண்டையில ஏத்திட்டான். நீங்க தான் சார். நீங்க வந்தீங்கன்னா, ரஜினி கூட வந்து பயந்து ஓடி போயிட்டாருங்க. ம். அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க சொல்றீங்க. நான் ரிட்டயர் ஆயிட்ட பிறகு வரல ம். அப்படின்னு சொல்றது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, யாரோ மண்டையில ஏத்திட்டான். நீங்க அடுத்த சிஎம் நீங்க தான் சார். ம். அப்படின்னு யாரோ சொல்லிட்டான். அத நீங்க நம்புறீங்க. அந்த தகுதி என்ன இருக்குன்னு கேட்டா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா வந்து, எனக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்றீங்க. அவன் ஃபேன் அவ்வளவுதான். அவன் தொண்டனா மாறல. அவன் தொண்டனா மாறியிருந்தானா, ஏன் இவ்வளவு அசிங்கம்? ஏன் இப்படி நடக்க போகுது? அவன் ஃபேன் அதாவது கேட்டா ரசிகனாவே இருக்கிறான் அவன். நீங்க அந்த இந்த 1 1/2 வருஷத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, மெல்ல மெல்ல அவன நீங்க பக்குவப்படுத்திருக்கணும்ல. நீங்க சொல்றீங்க, நீங்க ராணுவம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற தொண்டர்கள வச்சு, நீங்க வந்து ஒரு போலீஸ் படையே உருவாக்கி இருக்கலாம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தொண்டர் படைன்னு ஒண்ணு உருவாக்கி ஒரு யூனிஃபார்ம் நீங்க குடுத்தீங்கன்னா, இருக்கிற ஒரு 500 போலீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 2000 பேர், 3000 பேர் நீங்க இறக்கியிருக்கலாம். இது நடந்திருக்காது. பட் இப்ப நடந்ததால, இப்போ எப்படின்னா, நான் வந்து என்ன சார்ந்தவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, நான் முதல்ல வந்து பார்க்கலாம் வரட்டும், பார்க்கலாம் வரட்டும்னு. இப்போ அவர் வந்து இந்த இடம் குடுக்காதீங்க, இந்த இடம் குடுங்கன்னு கேட்கிறாரு. எங்களுக்கு பாதுகாப்பு பத்தல இது கேட்கிறாரு. அவர் வந்தோனே லைட்ஸ் ஆஃப் ஆகுது, கரண்ட் போகுதுன்றாரு. இதெல்லாமே அவர் பக்கம் நமக்கு எப்படி தோணுது? ஒருவேளை இந்த சைடுல இருந்தா இதெல்லாம் பண்றாங்களோ? இல்ல அப்போ எல்லாரும் அனுதாப ஓட்டு அங்க வந்துருமோ, பிரிஞ்சிருமோன்னு இருக்குல்ல. ஒரு விஷயம் நல்லா இருக்கு. எப்படி இருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பலம் இருந்ததுன்னா, நீங்க இத இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க 1 1/2 வருஷம் இருக்குது இல்லையா? இந்த 1 1/2 வருஷத்துல நீங்க வந்து பாத்தா வெறும் காணொளி வாயிலா நீங்க வந்து தொண்டர்கள்ட்ட பேசுனீங்கன்னா, அத யாராவது தடுக்க முடியுமா? ஆன்லைன் மூலமா உங்களுக்கு வந்து உறுப்பினர் ஆவணும்னு சொல்லி சேர சொல்றீங்களே. சொல்றீங்கல்ல. கரெக்ட். ஆன்லைன் மூலமா பேசலாம். அரசியல் கட்சி தலைவரா வந்த பிறகு அந்த கட்சியோட வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு கொடுத்து, ஒரு நடிகர் நீங்க தனிமையில நீங்க வந்து பயணப்பட்டீங்கன்னா, ஒரு சினிமா நடிகரை காட்டிலும் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா பார்க்கும்போது அது தப்பா தெரியுதா இல்லையான்னு கேட்டேன். ம். நீங்க மொத்தமா நீங்க வந்து ஃப்ளைட்ல போயிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. எல்லாரும் சேர்ந்து போற மாரி தான் பிரச்சனை இல்ல. இல்ல குடும்பத்தோட போனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஏற்கனவே வந்து ஒரு சர்ச்சை இருக்குது. ஏற்கனவே ஒரு வந்து அரசல் புரசலா வெளிப்படையாவே சில பேர் பேசுறாங்க. குறிப்பிட்ட வந்து மீடியால பேசக்கூடிய நபர்கள் வந்து த்ரிஷாவை இவரை இணைச்சு பேசும்போது, அவங்களும் லவ் ஃபார் எவர்ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க. அது பெரிய அளவுல பேசும் பொருளா ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா இருக்கிற வாய்க்கு இன்னும் கொஞ்சம் அமல் குடுத்த மாரி ஒரு தனி விமானத்திலேயே வந்து கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு போறாரு. போயிருந்தாங்க. ஆனா அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சரி என்ன இதுக்கு முன்னாடியும் அரசியல்வாதிங்களுக்கு இந்த மாரி இது இருந்தது இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க. இப்போ தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நடிகையோட தனி விமானத்துல பயணப்பட்டா அது தப்பா? அப்படின்னு சில பேர் ஆமா, கேட்கறாங்க. அதான் நானும் அதத்தான் கேட்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சில விஷயங்கள் இருக்கு. அரசியல்வாதிகள் வந்து சும்மா இருந்தாலே அவங்களால கலங்கப்படுத்துற ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நடக்கல. இது காலகாலமா நடக்குது. அதுவும் நடிகைங்கள வச்சுதான். எல்லாம் அண்ணா காலத்துல நடக்குது. ஆமா. அண்ணா காலத்துல நடக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாருங்க, ஒரு ஒரு மேடையில ஒரு தலைவர் ஒரு நடிகை பேசுறத கவனிக்கிறாரு. அவ்வளவுதான். அதையே இங்க ட்ரோல் பண்றான். அப்ப நமக்கு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அரசியல் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வகையிலும் வீழ்ந்திடக்கூடாது. நம்ம தலைவர் எந்த வகையிலும் வீழ்ந்திடக்கூடாதுன்னு சொன்னா, அப்ப நாம என்ன செய்யணும்? எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த அவ்வளவுதான். எச்சரிக்கையா இருக்கணும். நான் ஒரு வந்து தவறான உறவு இருக்குன்ற அந்த அர்த்தம் சொல்லல. நீங்க ஏன் அந்த வந்து ஒரு களங்கப்படுத்தாம நம்ம வந்து நம்மள பாதுகாத்துக்கணும். நம்ம கட்சிய எதுக்காக பாதுகாக்கணும். நம்ம இப்படி வந்து இந்த அவ்வளவு என்ன அதி முக்கியத்துவமான ஒரு பயணம்? ம். நாம எதுக்கு வந்து நம்ம அப்படி செயல்படணும்? எதுக்காக நம்ம அந்த பேச்சு வரணும்? ஏற்கனவே இங்க இல்லன்னா பரவால்ல. அன்னெசரியா அப்ப அது வருது. வாங்கிக்கிட்ட மாரி அப்ப இருக்கு. வந்து இல்ல சார் அது வந்து கண்ட்ரோல் இல்ல சார் அது வந்து இல்ல சார் என்ன அவங்க லவ் ஃபார் எவர்ன்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இன்னைக்கு அந்த குடும்பத்துல வந்து ஒரு பிளவு இருக்கு. விஜய் வந்து அவருடைய மனைவியோட இல்ல, பிள்ளைகளோட இல்லன்ற ஒரு கருத்து இருக்குது. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து யாரும் மறுக்கவே இல்ல. அவங்க சேர்ந்த மாரி ஒரு ஃபோட்டோவோட வெளியிடுங்கன்னு சொன்னேன். அது வந்து தேவையில்லாம ஒரு ட்ரோல் ஆகுறது தடுக்கப்படும் சொன்னேன். அதையும் செய்ய முடியல. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகையை மையப்படுத்தி பேசும்போது, எதுக்கு நீங்க வந்து அத வந்து இன்னும் கொஞ்சம் நிரூபிக்கிற மாரி எதுக்கு நடந்துக்கணும்? அத மாஸ்க போட்டுட்டு, அத போட்டுட்டு எதுக்கு அந்த பயணம் பண்ணணும்ன்றத நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவரால பதில் சொல்ல முடியல. இது நீங்க என்னதான் வியூகம் அமைச்சாலும் கூட பார்த்தா, இது சர்க்கிள் தானே உங்களுக்கு. அரசியலும் உங்களுக்கு சர்க்கிள் தானே. சும்மா இருக்கிற வாய்க்கு நீங்க வந்து அவல் குடுத்தா மாரி ஆயிடுது. அப்படின்னு நான் சொன்னேன். அவரால அத ஃபேஸ் பண்ண முடியல. அப்ப நான் கேட்டேன், தேவையில்லாம எதுக்கு வந்து இந்த இந்த நட்பு?
இந்த நட்பு வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கு. ஒரு விஷயத்துல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் குடுக்குதுன்னா, அந்த நட்பு தொடரலாம். ஆனால் இங்க இந்த நட்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரகசிய நட்பா வந்து நான் எதுக்காக அத வச்சுக்கிறேன்? எனக்கு இந்த ரகசிய நட்பே பிடிக்காது. எதுவா இருந்தாலும். இந்த ரகசிய ஆனா நட்பு உங்களுக்கு பிடிக்கலன்னா, அவருக்கு பிடிச்சிருக்குல்ல. அவரு என்ன நினைக்கிறாருன்னா, சில அரசியல்ல வந்து சில விஷயங்கள் பேசுறதுக்கு என்ன பயன்படுத்தலாம்னு நெனச்சது உண்ம. ம், சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுடைய வீடியோலாம் வந்து தலைவர் பார்ப்பார். தலைவர்னா யாரு? விஜய் ம், பார்ப்பாரு. வந்து உ உங்கள வந்து பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாருன்னு சொல்லும்போது, அப்ப நான் சொல்ட்டேன், எந்த ஒரு அரசியல் கட்சியில சேர்ற எனக்கு எண்ணமும் கிடையாது. நீங்க கிண்டலா கூட நான் சொன்னேன் அவர்ட்ட. உச்சபட்சமா நீங்க நிதி அமைச்சர் குடுப்பீங்களா? முதலமைச்சர் குடுக்க மாட்டீங்க. ம், ஏன்னா அது அவரு தான். ம், நீங்க நிதி அமைச்சர் தான் குடுப்பீங்க. எனக்கு அது கூட வேண்டாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அரசியல் கட்சியோட சேர்ந்து ஒரு அசைன்மென்ட்டா வேலை செய்யல. நல்லது செய்தா விஜய பாராட்டுவேன். அதே கொஞ்சம் பெரண்டாருன்னா, அடுத்த நிமிஷம் வந்து நான் வந்து அடிச்சு பேசுவேன். அப்படின்னு நான் சொன்னேன். அவரு காலப்போக்குல அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவரு எல்லா வகையிலுமே அரசியல்ல வந்து ஒரு பின்னடைவு தான் வந்து விஜய்க்கு இருக்கு. நோக்கம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் கிட்ட போனதுனால உருப்படியா நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கிட்ட போனதுனால இந்த ஜான் ஆரோக்கியசாமி வந்து வியூக அமைப்பாளர் தினம் என்கிட்ட ஒரு 2 மணி நேரம் பேசுவார். அப்போ இரவு நேரங்கள்ல நெறைய நேரம் பேசியிருக்கிறாரு. 12 மணிக்கு கூட நாங்க வந்து முடிச்சிருக்கோம். 10 மணிக்கு ஆரம்பிச்சு இப்படியே இருந்தாலும், அப்ப கடைசியா அவர்ட்ட பேசும்போது எனக்கு நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுச்சு. விஜய் வந்து அரசியல் கட்சி எதுக்காக தொடங்குனாரு? உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்ய தான் தொடங்குனாரா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வந்து வந்து ஒரு கனவு நமக்கு. ம், இந்த முதலமைச்சராகி இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றது ஒரு கனவு. அதுக்காக தொடங்குனாரா? இல்லவே இல்ல. கடைசியில என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 2 நடிகை கிட்ட சவால் விட்டாரு. ம், இவ்வளவுதாம்மா சத்தியமான உண்மை. ம். இந்த இடத்துல நான் உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க அம்மா கிட்ட பேசுனா வந்து உண்மைய பேசுவேன்ல. உண்மைய பேசுவேன்ல. அந்த இடத்துல இப்ப ஷகிலாவ வந்து எங்க அம்மாவே நெனச்சுக்கிறேன். சத்தியம் பண்ணி சொல்றேன். ம். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிய வந்தது. இவங்ககிட்ட ம். பேசும்போது என் லாபில கடைசின்னு கேட்டா 2 நடிகைகள் கிட்ட அவர் சவால் விட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து முதலமைச்சர் ஆகி காட்டுறேன். அவ்வளோதான். ம். நீங்க வேணா பார்க்கலாம். அவங்க கிட்ட என்ன இருக்கு? உன்கிட்ட என்ன இல்லன்னு அவங்க பேசுறாங்க. ம். அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரம் இருக்கு. பணம் இருக்கு. புகழ் இருக்கு. அத தாண்டி அதிகாரம் இருக்கு. ம். உன்கிட்ட பணம் இருக்கு. புகழ் இருக்கு. அதிகாரம் இல்லையே! ம். அப்படின்னு சொல்லும்போது, அந்த அதிகாரத்த நான் பிடிச்சு காட்டுறேன். இது சத்தியமான உண்ம. ம். நீங்க அது யார் இந்த காணொளி பார்க்குறவங்க யார் வேணா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என் நெஞ்ச கூட பொளந்து நான் 2ஆ கிழிச்சு ஐய்யய்யோ! காட்டுறேன். இது உண்ம. இது தெரிஞ்சவன் தான் நான் விலக ஆரம்பிச்சேன். விலகுனா நம்ம ஒண்ணும் கட்சியில சேர்ந்தெல்லாம் எதுவும் கிடையாது. ஆதரிச்சு பேசணும். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லிட்டேன் விலக ஆரம்பிச்சேன். இது நமக்கு இது வேண்டாங்க இது வேலைக்கு ஆகாது. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னன்னா, நான் இந்த அளவுக்கு நான் வந்து புகழ் அடைஞ்சுட்டேங்க. இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில நல்லது செய்யணும். செய்யணும். அதுக்காக நான் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னா பரவால்ல. 2 நடிகை கிட்ட நான் சவால் அத ஊர்ஜிதம் பண்ற மாரி தான் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அடுத்தடுத்து இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நடிகையோட நீங்க தனிமையில பயணப்படுறீங்க. இன்னொரு குறிப்பிட்ட நடிகை வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணினாங்கன்னா, அவங்களுடைய பொங்கலுக்கு போய் கொண்டாடுறீங்க. அப்போ வந்து உங்க தொண்டர்கள் வெளியில வந்து நிக்கிறாங்க. நீங்க அவங்க வீட்ல போய் நாய கண்டுக்கல. வச்சு இவரு இபிஎஸ் வந்து அவருக்கு வந்து ஒருமையில பேசுறாரு. அவருக்கு பேச தெரியாம பேசுறாரு. இவரு கூட தானே நான் அங்கிள்ன்னு அப்படி அது பேசினாரு. பாருங்க. அப்போ இதுல ஈக்குவலா தானே என்னன்னா, ஆயிட்டாரு. அது யாருமே சொல்லாது. முதல்ல நான் தான் அத வந்து அந்த சூட்சுமமான வார்த்தை வந்து நக்கல் அடிக்கிற வார்த்தை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன் கொஞ்சம். என்னன்னா, இவர் வந்து அப்பான்ற அந்த பிராண்ட் ஆக்கணும்னு கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. ம். யாருன்னா வந்து இப்ப அம்மான்னு ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா ம். ஜெயலலிதாவ. அந்த மாரி அப்பான்னு வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக சில வேலைகள வந்து திமுக தரப்புல செஞ்சாங்க. ஒரு பிராண்ட் கிரியேஷன் தானே இது. அவருடைய வயசு வந்து கிட்டத்தட்ட 72 வயசு. நல்லா தெரியும். எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தாத்தான்னு கூட சொல்ல முடியும் தான். ஆனா அந்த சொல்லக்கூடியவங்க யாருன்னு பாருங்க. இப்போ நம்ம ஒரு 50 வயசு உள்ளவங்க, இப்போ வந்து உதயநிதிக்கும் எனக்கும் ஒரு 5 வயசு வித்தியாசம் இருக்கலாம். ம். தம்பியா கூட இருப்பேன். இப்ப நான் கூட வந்து அப்பான்னு சொல்ல முடியும் தான். ஆனால் வந்து இப்போ ஒரு ஒரு 30 வயசுல, 20 வயசுல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தாத்தான்னு சொல்லணும்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர கடைசி காலத்துல தாத்தான்னு சொன்னாங்க தாத்தாங்க தெரியுமா? ஆமாமாமா. வந்து அப்போ அப்பான்ற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உருவாக்கும்போது, அத உடைக்கணும்னு சொல்லிட்டு இவரு என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, வந்து அங்கிள்ன்ற அந்த ஒரு ஒரு வார்த்தைய போட்டாரு. எதுக்காக அங்கிள் போடுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஜானோட மூவ்மெண்ட் எனக்கு தெரியும்ல. ம். அப்ப இவங்க வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கிள்னா உங்களுக்கு தெரியும் வேற சில மீனிங்லாம் ம். இருக்கு. அப்ப நான் சொன்னேன், இது கேலி, நக்கல், கிண்டல். நீங்க சார்ன்னு சொல்லிட்டு போங்க. எதுவுமே சொல்ல வேணாம். நீங்க சார்ன்னு சொல்லிட்டு போங்க. மு.க. ஸ்டாலின் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள கூட சொல்லுங்க. ஆனால் நீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கிள்ன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த பிராண்ட உடைச்சு அங்கிள்ன்ற பிராண்ட் வரணும். இது ஒரு கீழ்த்தரமான ஒரு சின்ன புத்தி உள்ள மெச்சூரிட்டி இல்லாத வந்து பக்குவமற்ற ஒரு நடவடிக்கை. அத ஓ! வந்து பார்த்தீங்கன்னா, அவரு அதுதான் கூட வந்து இருக்கிறவங்க அதுதான். அதுதான், அதுதான். அவ்வளோதான். அதுக்காக அவங்க மூளை அவ்வளோதான் இருக்கு. அவ்வளவுதான். ஏன்னா, அந்த கூட இருக்க சர்க்கிளே அப்படிதான் இருக்கு. அங்க ஜானு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அறிவாளி தான். நான் அந்த தேர்தல் வியூக அமைப்பாளர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் அவர் பண்றதெல்லாம் ஓகே. ஆவரேஜ் அறிவாளி. ஒரு ஆவரேஜ் ஒரு 6 அறிவுன்னு ஒரு 6 1/4 சொல்லலாம். அவ்வளவுதானே தவிர, ஆனால் இங்க திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா 7 அறிவு வேணும். அது நான் சொல்றேன். கண்டிப்பா.
அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன்னா ஒரு கட்டத்துல ஜெயலலிதா அவர்களே வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தனி நீதிமன்றத்துல வந்து திக்குமுடுனாங்க. அவர் ஷோன்ற மிகப்பெரிய ராஜகுரு அவர் பக்கத்துல இருந்து கூட வந்து அவங்க தனி நீதிமன்றத்துல அவங்க பயணப்பட்டது, அவங்க வந்து கஷ்டப்பட்டது நிறைய இருக்குல்ல. ம். எதிர்த்து அரசியல் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது திமுக பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இவர் வந்து என்னன்னா வந்து ஒரு போற போக்குல வந்து நக்களடி இதுக்கிட்ட இந்த 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 காக்கா கூட்டங்களை வச்சுக்கிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பயணப்பட்டாரு. அதுதான் இவருக்கு சிக்கலும் ஆயிடுச்சு. இப்ப எது இவர் பலம் இப்ப பாருங்க விஜய் வந்து எது பலம்னு நினைச்சாரு? இந்த இந்த கேங், இந்த கூட்டம், ம். இந்த ஃபேன்ஸ் தான். இந்த ரசிகர் கூட்டம். இப்ப அதுவே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு நெகட்டிவா வந்து நின்னுச்சு பாருங்க. இன்னைக்கு நெகட்டிவ் அதுதான் நெகட்டிவ். இன்னைக்கு எல்லாம் ஃபுல் ட்ரோல் ஆவுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்குவமற்ற ஒரு கூட்டத்த உருவாக்கி வச்சிருக்காரு. அதுக்கு காரணம் கேட்டா, இவருக்கே பக்குவம் இல்ல. அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தடுத்த நிலையில ஒரு இன்னொன்னு பிரச்சனை வந்து அப்படித்தானே இருக்கு. ப 13 வயசு, 10 வயசு, பொறந்த பேர் வைக்கிற குழந்தைங்க. இவங்கெல்லாம் வந்து இது என்னென்ன பண்ண இதே நான் போறாங்கம்மா? தாம்மா இதே நான் தாம்மா பெருமைக்காக சொல்லல. இதே நான் தான் சொன்னேன்னு கேட்டா, சில பேர் சொன்னாங்க, ம். சனிக்கிழமை எதுக்கு வைக்கிறாருன்னு சொல்லி சொல்லி என்ட்ட கேட்டாங்க. ஸ்கூல் லீவ். நான் ஆமா, தான் ஆமா. சொன்னேன். அத நான் நான் பார்த்தேன். தான் சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, புரியலையா உங்களுக்கு? அன்னைக்கு தான் அன்னைக்கு ஸ்கூல் ஸ்கூல் லீவு. லீவு. ஸ்கூல் லீவுன்னும் போது பாத்தீங்கன்னா 2 விஷயம் நடக்குது கேட்டா, ஸ்கூல், காலேஜ் லீவு. அது தாண்டி கவர்ன்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கு. ம். அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இருப்பாங்க. அப்போ அவங்க வருவாங்க. எல்லாம் 12 வயசு, 13 வயசு, 14 வயசு பிள்ளைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, விஜய், விஜய், விஜய்ன்னு சொல்லிட்டு அங்க வந்து நிப்பா அதுக்கு இந்த கூட்டத்துக்காக தான் அவர் பண்ணாரு. இல்லன்னா நார்மல் டேஸ்ல அவர் வந்திருப்பாரு. அப்படின்னு நான் சொன்னேன். சில பேர் வந்து இல்ல அப்படி நீங்க வேணா பாருங்க. சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணது அதாங்க. அதுல மாற்றமே எதுவும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கேட்டா அந்த ஒன் டே வந்து பாத்தீங்கன்னா, மறுநாள் இந்த சனிக்கிழமை வந்துட்டாருன்னா, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்கலாம். அவரு ரெஸ்ட் எடுக்கிறது தான். அதுதான் அவர் நோக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த சனிக்கிழமைன்னு ஃபிக்ஸ் பண்ணது இதுக்கு தாங்க பண்றாரு. இல்ல சில நேரத்துல ஞாயிற்றுக்கிழமைல இருந்து வேற எங்கேயாவது ஊருக்கு பயணப்படுவாங்க, கோயிலுக்கு போவாங்க. இப்படிலாம் நெறைய இருக்கும். ஆனா அந்த சனிக்கிழமைன்றது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கூல் அவங்க அவர் டார்கெட்டே வந்து கேட்டீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடண்ட் தான். ஞாயிற்றுக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லலாம் ஓவரால் லீவ் தான. இப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னும் கூட்டம் இருக்கு. அப்படி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்டா, அவங்கவங்க சொந்த வேலைகள் சிலது கோயிலுக்கு போவாங்க, அங்க போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. இப்படி நெறைய விஷயங்கள் இருக்குமா ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரைக்கும். அது வந்து பெரும்பாலும் சர்ச்சுக்குலாம் போவாங்க. நெறைய வந்து கோயிலுக்கும், சர்ச்சுக்கும் போயிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதனால தான் இவங்க சனிக்கிழமை வந்து அத நான் தான் சொன்னேன் நானு. சில பேர் நம்பவே இல்ல. இப்ப பாருங்க பலியான பிறகு நம்புறாங்க. இன்னொன்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு வந்து பாத்தீங்கன்னா, போற இடத்துல வந்து இந்த கூட்டத்துல மாவட்ட கூட்டங்கள் வைக்கிறாரு. அந்த மாவட்டத்துல மட்டுமே கிடையாதுங்க. இப்ப மதுரையில வந்து வைக்கும்போது அந்த வார்த்தைய சொன்னேன். மதுரையில வந்து பாத்தீங்கன்னா, மதுரை மாநாடுன்னா, மதுரையில இருக்கவங்க மட்டுமே கிடையாதுங்க. சுற்று வட்டாரத்துல இருக்க கிராமங்கள்ல இருக்க அத்தனை பேரும் திரண்டு வராங்க. மிகப்பெரிய கூட்டம் இருக்கும்னு நான் சொன்னேன். அது நடந்தது. ஏன் இப்ப இந்த நாமக்கல்ல கூட பாத்தீங்கன்னா, இந்த சிக்கல் இருக்கு. இப்ப இன்னைக்கு நடந்தது கூட பாத்தீங்கன்னா, இந்த நாமக்கல்ல அவரோட பயணப்பட்டவங்க அத்தனை பேரும் அவரோட கூட சேர்ந்து பயணப்பட்டாங்க. ம். இதுக்கு முன்னாடி திருச்சியில நடந்த கூட்டத்துல நான் தான் சொன்னேன் வந்து, இது சவ ஊர்வலம்னு சொன்னேன். என்ன இப்படி அவசரமா சொன்னீங்க? இது உண்மைதானங்க. நம்ம பார்க்கும்போது என்ன காட்சியோ நம்ம அதான் அப்படி சொல்லி ஆச்சு. தானே ஆமா. ஆகணும். சவ ஊர்வலம் இப்படிதாங்க நடக்கும். நீங்க வேணா எடுத்து பாருங்க. கடந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் இறந்த பொழுது எடுத்து பாருங்க. ஜெயலலிதா இறந்த போது எடுத்து பாருங்க. அடுத்து விஜயகாந்த் இறந்தது எடுத்து பாருங்க. இது சவ ஊர்வலம் தான். என்ன முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வந்து மலர் வளையம் வச்சுட்டு வந்து விஜய் படம் இல்ல அவ்வளவுதான். அது சைடுல இருக்கிறாரு. அந்த வண்டியில அவ்வளவுதான். இது சவ ஊர்வலம்னு சொன்னேன். ஆனா இது வந்து இந்த இந்த நாமக்கல்ல இருக்க கூட்டம் அப்படியே வருங்க. அவர பின்தொடர்ந்து வரும். அப்ப இந்த கூட்டமும், அந்த கூட்டமும் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒண்ணு வந்து ஒரு தப்பு நடக்க போகுது. அது நல்லா தெரிஞ்சுச்சு அந்த கூட்டங்கள். ஏன்னு கேட்டா, அடுத்தடுத்து நான் வந்து பல செய்திகள் வந்து வருது. நான் 3 பேர் மயக்கம் அடிச்சுட்டாங்க, 2 பேர் மயக்கம் விஜய் வர்றதுக்கு முன்னாடியே அங்க வந்து மயக்கம் அடிச்சு, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து உயிர் போயிடுச்சு. அங்க அது வந்து அவரு எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க. அவர் வந்த பிறகு அவர் வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அந்த தள்ளு முள்ளு நடக்க ஆரம்பிச்சுருச்சு. அவர் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் இல்ல. இன்னும் நெறைய ஆயிடுச்சு. இன்னும் நெறைய அவர் கேள்வி கேட்பாரு. ஏன் சொல்லுங்க? 2 ம். காரணம் இருக்கு முதல்ல. ம். அங்க என்னலாம் அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றதே வந்து அவருக்கு தெரியாது. ம். ஆம்புலன்ஸ் சொன்னதும் எடப்பாடி ஞாபகம் வந்துச்சு அவருக்கு. கூட்டத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அப்படி சொன்னா அவரு எப்படி கொந்தளிப்பாரோ, அதே மாரி கேட்டா அந்த விஷயம் இருக்கு. ஆனால் இவங்களே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களா? அது அவங்களுக்கு தெரியும். அங்க லோக்கல்ல இருக்கவங்க அத அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்கலாம். ம். இல்ல ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆம்புலன்ஸ் இப்ப நான் இது வந்து தவிர்க்க முடியாம நான் சொல்றேன். ஒரு காணொளி பார்க்குறேன் மதுரையில. ஒரு போலீஸ்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஆர்வ கோளாறு என்ன கேட்டீங்கன்னா, விஜய் மேல நடந்து வராரு, ரேம்ப்ல வராரு. இவரு செல்லுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத ஃபோட்டோ எடுக்குறாரு. ஒரு போலீஸ்காரரே. ம். போலீஸ்காரரே வந்து ஃபோட்டோ எடுக்குறாரு. அது மாரி இருக்குன்னா, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோட ஃபேனா இருக்கலாம். அதனால கூட பேனர் கட்டலாம். சரி பேனர் கட்டிட்டாங்கன்னா, நமக்கு வழி விட்டுருவாங்கன்னு கூட கட்டியிருக்கலாம். ஏன்னா ஆம்புலன்ஸ வந்து தடுத்து வந்து சண்டை போடுற காட்சிலாம் கூட இருக்கு. போலீஸ்காரங்க போராடுறாங்க. எந்த இடத்துலயும் நான் ஒண்ணு சொல்லணுமா, போலீஸ்காரர்ல வந்து குறையே சொல்ல முடியாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா, பல காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க நீங்க தனித்தனியா ஒரு ஒரு காட்சிய பார்த்தீங்கன்னா தெரியும். போலீஸ்காரர்களும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாள் முழுக்க சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. விசிறி மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈர துணிய வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீசுறத நம்ம காட்சிய பார்த்துருக்கிறோம். யாரையும் தடுத்து நீங்க வந்து இந்த 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 கூட்டத்துல கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து அனுப்புற அதிகாரம் வந்து போலீஸ்காரங்களுக்கு கிடையாது.
வந்திருக்கிறவங்க பாதுகாப்பு கொடுக்கணும். அங்க குழந்தைகள் வந்திருக்கிறாங்களா, தனியா வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்ய முடியாது. அதனால தேவையற்ற கலகங்கள் உருவாகும். இது உண்மை. அதனால போலீஸ்காரர்கள் பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தனியா வந்து குற்றம் சாட்டுறது, இவங்க வந்து போலீஸ்காரங்க வந்து சதி பண்ணிட்டாங்க, இல்ல அரசு சதி பண்ணுச்சுலாம் சொல்ல முடியாது. இவங்க கேட்கிற கேள்வி எல்லாமே வந்து சிறுபடைத்தனமான கேள்வி. இந்த கேள்வி முதல்ல வந்து விஜய் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் நீங்க. உங்களுக்கு எத்தனை எத்தனை மணிக்கு உங்களுக்கு வந்து அனுமதி குடுத்தாங்க? நீங்க எத்தனை நீங்க மணிக்கு எத்தனை வீட்ல இருந்து மணிக்கு வந்து கிளம்புனீங்க? சேர்ந்து ஆனா அதே மாரி அதே அவரு மாதிரி கூட நான் 12 யாருக்கோ மணிக்கு தண்ணி உங்களுக்கு ஒரு வேணும்னா நிமிஷம் 12 மணிக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு இடத்துல குடுக்குறாங்கன்னு சொன்னா, நீங்க அந்த 12 மணிலேருந்து நீங்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கலான்றதுலாம் கிடையாது. நீங்க அங்க கூட்டத்த முடிச்சுட்டு நீங்க 1 மணி நேரத்துக்கு வந்தீங்கன்னா, நீங்க 12 மணிக்கு நீங்க முடிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டைம் இருக்கலாம். அன்னைக்கு ஃபுல்லா கூட இருக்கலாம். ஆனா அந்த 12 மணிக்குள்ள முடிக்கணும் நீங்க. 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் கடை ஓப்பன் ஆகுது. நீங்க டைம் குடுத்துட்டீங்க. சரக்கு அடிக்கிறவங்களுக்கு. ம், 12 மணிக்கு மேல நீங்க வந்ததே 3 மணிக்கு தான் கிளம்புறீங்க இங்கிருந்து, ம், நாமக்கல்ல இருந்து. ம், அப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12 மணிக்கு டாஸ்மாக் கடை தொறந்துடலாம். இப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல. ஒரே ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் வெளியிட்டாங்கன்னா, உங்க கதை என்ன ஆகும்? அந்த வேலுச்சாமிபுரம்ன்ற அந்த இடம் இருக்கு இல்லையா? அந்த அந்த இடத்துல வந்து அதுதானே அந்த அந்த ஊரு அந்த ம், அந்த பகுதிக்கு பேர் அதான்னு நினைக்கிறேன். அந்த எங்க வந்து இந்த கலவரம் இந்த பிரச்சனை நடந்தது, அந்த சம்பவம் நடந்ததோ, அந்த அந்த இடத்துல சுற்று வட்டாரத்துல இருக்க டாஸ்மாக் கடையோட ஃபுட்டேஜ் மட்டும் வெளியிட்டா தெரிஞ்சிடும்ல. ஏற்கனவே ஒரு காட்சி வெளியாச்சு. அப்போ 12 மணிக்குள்ள இப்ப இந்த இந்த அவகாசம்லாம் சிலர் குடுக்குறாங்கன்னா, எல்லாத்துக்கும் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் போட்டு எல்லாத்துக்கும் விளக்கம்லாம் குடுத்திருக்க முடியாது. இந்த திருக்குறள் மாரி 2 வரி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கருத்துரைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வரியில குடுக்க முடியாது. ஒரு கண்டிஷன் போடுறாங்கன்னா, அந்த கண்டிஷன் எதுக்காகன்றது அவங்களுக்கு தெரியும். 12 மணிக்குள்ள நீங்க வந்துட்டு இந்த கூட்டத்த முடிச்சுட்டு நீங்க அனுப்பிட்டீங்கன்னா, இந்த சரக்கடிக்கிற கும்பல் இருக்காது. நீங்க போறவங்க போய் அவகாசம் சரக்கு குடுத்துட்டீங்க. அடிச்சு நீங்க போறவங்க போங்க மத்தவங்க நிம்மதியா சேஃபா போயிருப்பாங்க. அதுதான். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து எல்லாமே தூங்கிட்டு. பக்கம் நாமக்கல்ல இருந்து வந்த கூட்டமும் சேர்ந்துருச்சு. அங்க ஏற்கனவே இருக்கிற ரசிகர்கள் கூட்டம், ரசிகர்களை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுமக்கள் எல்லாருமே அங்க வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுல நீங்க பாருங்கன்னா, இதுல சொல்றாங்க ஒரு வந்து இப்ப ரீசென்ட்டா தகவல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இந்த இறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கேட்டீங்கன்னா, அந்த மாவட்டத்த சார்ந்தவங்க கிடையாது. ம், நாமக்கல் அண்ட் வந்து கரூர சார்ந்தவங்க இல்ல. கோயம்புத்தூர சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. ம், இப்ப எப்படி இது? இப்ப புரியுதுங்களா? இது வந்து முழுக்க முழுக்க விஜய்க்கு வந்து மெச்சூரிட்டி இல்லன்றான். அரசியல் பக்குவமே இல்ல. பக்குவமற்ற ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த கூட்டங்கள வந்து ஒரு அடிமை கூட்டம் மாரி உருவாக்கி வச்சிருக்கிறது அது ஆபத்தானது. இது வந்து எம்ஜிஆர் செய்யாதது, ஜெயலலிதா செய்தது, விஜயகாந்த் செய்யாது. அவங்கலாம் தங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பக்குவப்பட்ட அரசியல்வாதியா மாத்திக்கிட்டாங்க. எந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து ஒரு காட்சி நீங்க கடந்த கால வரலாற பார்க்கவே முடியும். இப்ப நீங்க சொல்லலாம். அதிகாரத்துல வந்த பிறகு அவங்க அதிகாரத்த இப்ப வந்து ஜெயலலிதா அம்மா வந்து மகாமகம்ல போய் இவங்க குளிக்க போய், அந்த காட்சி அத வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கூட்டம் கூட ஒரு 1,00,000 பேர் கூட, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, 92ல நடந்த விஷயம் இது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 48 பேர் இறந்து போயிட்டாங்க. மகாமகம் குளத்துல குளிச்சா வந்து ஆ தெரியல முக்தி கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போலாம்னு சொல்ட்டு, அந்த தள்ளுமுள்ளுல மாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் சொர்க்கத்துக்கு போனாங்களா, சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போனான்னு தெரியல. 48 பேர் செத்து போயிட்டான். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக வந்து அங்க ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஒரு 300 பேர் போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. ஒரு பிரபல அரசியல் கட்சி தலைவரும் சேர்ந்து தான் அந்த போராட்டத்த வந்து முன்னெடுத்து போறாங்க. அப்போ பெரிய வந்து ஒரு லட்டிச்சார்ஜ் வந்து டிஎம்கே பீரியட்ல தான் நடக்குது. 98 நினைக்கிறேன். அப்ப பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து தள்ளுமுள்ளு ஏற்படுது. ம், அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாமிரபரணி ஆற்றிலே வந்து ஒரு 17 பேர் இறந்து செத்து போயிட்டாங்க. ஸோ ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க வந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு எதிரா மக்களுடைய வந்து மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிர்வாகத்துல நடக்கக்கூடிய சிக்கல்னு சொல்லலாம். அல்லது ஒரு கேட்டா வந்து ஜெயலலிதா விஷயத்துல மகாமகம் விஷயத்துலனா முழுக்க முழுக்க அந்த அம்மாவுக்கு இந்த சம்பவம் நடந்ததே தெரியாது. அந்த அளவுக்கு மூடி மறைச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து 2 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கே தெரியும் இந்த 48 பேர் இறந்தது. அப்படிலாம் கூட ஒரு சில கதைகள் புனையப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று அரசியல் குடுக்க வரீங்க நீங்க. அப்ப நீங்க எப்படி பக்குவப்பட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள வழிநடத்தணும். உங்கள நம்பி இருக்கிற தொண்டர்கள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க வந்து ரசிகர்களா வச்சிருக்கிறீங்க. விஜய்க்கு எதிரா பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. விஜய் வந்து இன்னும் கூட அத புரிஞ்சுக்கல. இப்ப இவ்வளவு தேவையே இல்ல. இப்ப நீங்க சொல்றீங்கல்லம்மா, மதுரையில கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போறாங்க. இது எல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு நீதியின்படி விசாரணை பண்ணாங்கன்னா, முதல் சிக்கல் விஜய்க்கு தான் வரும். முதல் சிக்கல் விஜய்க்கு தான் வரும். நீங்க என்ன சொன்னாலும் சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல் தவறே உங்ககிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது தப்பே. நீங்க அந்த டைம் படி நீங்க முடிச்சுட்டா இல்ல அந்த டைம் படி முடிக்க முடியலன்னா, நீங்க அங்கேயே கேன்சல் பண்ணிட்டு நீங்க கிளம்பிடணும். ஏன்ப்பா இன்னைக்கு வந்து டைம் இந்த 3 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு வந்த தகவல் கேட்டீங்கன்னா, விஜயே விரும்பினாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு லேட் பண்ணாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு கூட்டம் சேரும். நீங்க பெருசா கூட்டத்த காட்டணும்னு சொல்லிட்டு, அந்த கூட்டத்த காட்டணும்ன்ற அந்த அந்த வேட்கை, அந்த வெறி என்னாச்சு கேட்டா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமாச்சு.